எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, தன்னுடைய கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இவங்கள புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லங்கிறத உண்மைன்னு தெரிஞ்சாலும், தன் கூட இருக்கிறவங்களுக்கு தன்னால முடிஞ்சத செஞ்சுட்டு போவோம். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கல. இது கட்டிக்கிட்டவங்களாகட்டும், பெத்தவங்களாகட்டும், பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட பல நேரங்கள்ல பல விதமா இவங்கள வந்து பதம் பார்த்திருப்பாங்க. முக்கியமா பண விஷயத்துல பல பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் ஒரு வயசு சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியாத நிலைமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அல்லோலப்பட்டு தான் வரும். குறிப்பா சொல்லப்போனாக்கா, உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இல்ல. நெறைய இடங்கள்ல பணத்த குடுத்து மாட்டிக்கிட்டு, இப்போ வரைக்குமே அது வராதா, வருமான்னு கூட தெரியாம, அத பத்தி பேசக்கூட நாதியத்து கஷ்டத்துல வாழக்கூடிய விருச்சிக ராசிக்கு, வருஷத்தின் கடைசி மாதமான இந்த மாதத்துடைய தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு இப்ப நான் அடுக்கடுக்கா சொன்ன எல்லா விஷயமும் தலைகீழா மாறப்போகுதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா 3 கிரகங்களுடைய சாதகமான அமைப்பு உங்களுக்கு நல்ல காலத்தை கொண்டு வந்திருக்கு. நமக்கு நடக்கிறது நல்லது, கெட்டது எல்லாமே நவ கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும், அந்த கிரகத்துடைய மாற்றத்தை பொறுத்தும் தான். குறிப்பா உங்களுடைய ராசிநாதன் வலுவா இருக்கணும். அவரு வலுவிழந்திருந்தாருன்னா போற வரவெல்லாம் அடிச்சுட்டு போவான். அதாவது நமக்கு அப்பா, அம்மா இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க? போற வரவெல்லாம் வந்துட்டு நம்ம மேல அதிகாரம் செலுத்துவான். போற வரவன்லாம் நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்கள பறிக்க பார்ப்பான். போற வரவங்கலாம் அடிக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான். ஸோ நம்மளுடைய ராசிக்கு அதிபதிய வலுப்படுத்திட்டேணும். ஸோ சதா நேரமும் விருச்சிக ராசிக்காரங்க முருகன வழிபாடு செஞ்சுகிட்டே இருக்கணும். இப்ப அப்பல்லாம் கிடையாது. எப்பல்லாம் உங்களால முடியுதோ, அப்பல்லாம் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது தன்னுடைய நாமத்தையே மந்திர சொல்லாக வச்சிருக்கக்கூடிய ஒரே தெய்வம்னாக்கா இவர்தான். ஸோ அவர வணங்கி நான் அந்த வீடியோ பதிவ தொடங்குறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவ பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்களும் அவர வந்து மனசார நினைச்சுக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்கு உங்க ஜாதகத்துல விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். உங்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான், புதன் பகவான் இவங்க 2 பேருமே உங்களோட ராசியில இருக்காங்க வக்ரகதியில. இது முதல் சாதகமான அமைப்பு. அடுத்தா தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இது 2வது சாதகமான அமைப்பு. அடுத்த சுகஸ்தானத்துல சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவானும், களத்திரஸ்தானத்துல குரு பகவானும் வக்ரகத்தில் இருக்கிறது உங்களுக்கு சாதகம் தாங்க. இப்படி இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தான், இனி வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும்னு நம்ம சொல்றோம். அடுத்ததான் பாக்கியஸ்தானத்துல உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் நிக்கிறாரு. லாபஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காரு. கிரக நிலையோட அமைப்பு இப்படின்னா, கிரக மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய 3/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறாருங்க. இதனால பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு திறமையால வெற்றிகள் தொடரக்கூடிய நாளா இருக்கு. விருச்சிகத்துக்கு வெற்றிங்கிறதுலாம் ரொம்ப சொற்பமான விஷயம் தான். ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு சிலது தான். அதுவும் அது முழுசா கூட நமக்கு வந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த வெற்றியாவே இருக்கும். பேருக்கு சொல்லலாம். சொத்தும் அப்படிதான் இருக்கும். சொந்த பந்தங்களுக்கும் அவங்க அப்படிதான் இருக்கும். நெறைய சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு உதவினாக்க யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா தேவைக்கு இவங்கள கூப்பிட்டு பயன்படுத்திப்பாங்க. அடடா! நீ வராட்டி ஒண்ணுமே இல்லப்பா. வாப்பா, போப்பா அப்படின்னு பேசுவாங்க. அப்படிதான். அதே மாரி போட்டிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களாக இருந்தா கூட இந்த காலகட்டத்துல மனசுக்கு நிறைவு உண்டாகும். மற்றவர்கள அமைதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும். அடுத்தவங்க பேச்சு கேட்கறத மட்டும் குறைச்சுக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்க பேச்ச கேட்ட, நீ கெட்ட. அத மனசுல வச்சுக்கோங்க. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். அது பெண்கள்லாம் சுத்தமா அடுத்தவங்க பேச்ச கேட்கவே கூடாது. இல்லைங்க அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. நீங்க உங்களுக்கு நல்லது கெட்டத நீங்க தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்டு நடக்கிறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பா விருச்சிக ராசிக்கு எப்பவுமே வந்துட்டு ஒத்து வராத ஒரு விஷயம். எந்த செயலை நீங்க செய்தாலும் சரிங்க, திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதுவுமே உங்களுக்கு நல்லது. அடுத்ததா குடும்பத்திலேயே கணவன், மனைவி உறவ பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து அனுசரணையா நடந்துக்கோங்க. அதுதான் நல்லதும் கூட. அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு. தொழில்லயும் சரி, வியாபாரத்திலயும் சரி, உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கி, வியாபாரம் விருத்தி அடையும். லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு கிடைக்கும். தொழில் பண்றவங்களுக்கு ஓகேம்மா, நான்லாம் கூலி வேலை செய்றேன். ரூ. 100 சம்பாதிக்கிறீங்களா? ரூ. 1000 சம்பாதிக்கிறதுக்கான வருமானத்துக்கு வழி பிறக்கும். மாச சம்பளம் வாங்குறீங்களா? 2, 3 மடங்கு சம்பளம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும், அதிகாரமிக்க துறையா இருக்கட்டும். பணியிட சூழல் உங்களுக்கு உற்சாகமா இருக்கும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். ஆனாலும் விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் எல்லா விதங்கள்லயும் விழிப்புணர்வோட இருக்கணும். முக்கியமா பழக்கவழக்கத்துல கவனமா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அடுத்ததா பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை செய்து முடித்து வெற்றி அடைவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க யாரையுமே பக்கத்தில் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்தா அரசியல் துறையில இருக்கிறவங்க எல்லா வசதிகளும், வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுக்கு மேலிடத்துல நல்ல மதிப்பும், மரியாதையும் கிடைக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பா பண விஷயத்துல, பண வரவுக்கு குறைவே இருக்காதுங்க. செலவுகள் எல்லாமே உங்க கட்டுக்குள்ள இருக்கும். ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறும். அவசியம் எது, அவசியம் இல்லாதது எது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நீங்க செலவுகள கட்டுக்குள்ள வச்சுப்பீங்க. குறிப்பா நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல விருச்சிகம் எப்பவுமே கவனமா இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்த வரைக்கும் சற்று கவனம் தேவை. அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்துல பால்ய நண்பர்கள் அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் இப்ப கிடைக்கும். அதன் காரணம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். பழைய விஷயங்கள்லாம் பேசி சந்தோஷப்படுவீங்க. அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணியிட சூழல் சாதகமாவே இருந்தாலும் உங்க வேலையில கவனமா இருங்க. இப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யார்கிட்டயும் வைக்காதீங்க. முக்கியமா விருச்சிகம் யாரையும் நம்பக்கூடாது. உத்தியோகத்திலே இருக்கிறவங்க உங்க விரும்பிய இடத்திற்கு இடமாறுதலுக்கு இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும், ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதுவே சொந்தமா தொழில் செய்றவங்க வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். வியாபாரம் அபிவிருத்தியாகும். உடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற அங்கீகாரமும், அனுகூலமான பலனும் கிடைக்கும். குறிப்பா பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வரும். குடும்பத்துல கூடிய கஷ்டங்கள் விலகி போகும். சந்தோஷமான சூழ்நிலை உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா நடந்துப்பாங்க. குறிப்பா சொன்னா விருச்சிக ராசிகள பொறுத்தவரைக்கும் நெறைய பிரச்சனைகள தாண்டி வந்திருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு? இதுக்கு நான் பொறுப்பே இல்லையே! இப்படிலாம் நெறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலங்க. எல்லாத்துல இருந்தும் வெளிய வந்துருவீங்க. நிம்மதியா இருக்க போறீங்க. எப்பேர்ப்பட்ட நல்ல காரியமும் உங்களால தான் தொடக்கமாகும். அந்த அளவுக்கு மத்தவங்களால மதிக்கப்படுவீங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இந்த சமூகத்துல உயர்வுக்கு போக போகுது. உங்களுடைய நல்ல குணம் மத்தவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. உங்களை கேவலமா பார்த்தவங்க, உங்கள ஏளனமா ஒதுக்கி வச்சவங்க, இவங்கட்டலாம் பேசணுமான்லாம் போயிருப்பாங்க. அவங்கலாம் இப்ப வாலண்டியரா உங்ககிட்ட, "பா பேசுப்பா, பா உதவி செய்ப்பா" இப்படி கெஞ்சக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களே விருச்சிக ராசிக்கு மனசுக்கு நிறைவை குடுத்திருக்கும். அடுத்ததா நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க எடுத்த காரியங்கள்ல இழுபறியான நிலை மாறப்போகுது. உங்க வேலைனாவே தங்கு தடை இல்லாம நடந்து முடியும். அதே மாரி அடுத்தவர்களால உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் மறைய போகுது. ஆனா எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, விருச்சிக ராசி கவனமா இருக்கணும். யாரு என்ன? நம்ம இத பண்றோம், நம்ம இத சொல்றோம், இதனால நமக்கு எப்படி என்னங்கிறத புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணும். குறிப்பா உங்களுடைய பெர்சனல் விஷயத்த வெளியில தெரியப்படுத்தாதீங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட திடீர்னு டென்ஷன் ஆவீங்க. அத விட்டுருங்க. பிள்ளைகள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். அந்த உழைப்புக்கு ஏற்ற அனுகூலமான பலனும் உங்களுக்கு உண்டுதான். சிலருக்கு உங்களோட புதிய வேலைகள்ல முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும். எதுவும் பெருசா உங்களுக்கு பாதிப்பே கிடையாது. அதுதான் அனுசம் நட்சத்திரம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்மளோட சொந்த ஊருக்கு திரும்பலாம்னு நினைக்குவீங்க. அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலையில இருந்த டென்ஷன், வீண் அலைச்சல்கள் எல்லாமே மாறப்போகுது. வீண் பகைகள் எல்லாமே மறைய போகுது. சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலும் சரி, லாபமும் சரி, அது தொடர்பான காரியங்கள் தங்கு தடை இல்லாம நடக்கும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. குழப்பம் இருக்கக்கூடாது. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. இதனால உங்க மதிப்பு, மரியாதை கூடும். அடுத்த கேட்டை நட்சத்திரம். பண வரத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தத விட அதிகமா கிடைக்கும். கடன் விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சரியாகும். புதிய நபர்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும். கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். காரியம் தான் முக்கியங்கிறத உணர்ந்து செயல்படணும். நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் சேரும். வருமானம் கூடுங்க. அடுத்த பரிகாரம் அப்படிங்கிறது நவகிரகங்களை விற்றக்கூடிய உங்களுடைய செவ்வாய் பகவானுக்கு, ஏன்னா அவர்தான் உங்களுக்கு அதிபதி, தீபம் ஏற்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு செய்ய எல்லா காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். குறிப்பா உங்க மனசுக்கு துணிவு உண்டாகும். எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம். ஆனா இப்போ
ரொம்ப வந்து எத எடுத்தாலும் கொஞ்சம் மாரி பயந்துகிட்டே தான் இருக்கீங்க. பதட்டமா இருக்கீங்க. நம்ம செய்றது சரிதானா? நம்ம எத செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதேப்பா! இப்படி மத்தவங்க உங்கள வந்து சூழ்ச்சிக்கு உள்ளாக்கிட்டாங்க. "நீ தொட்டதெல்லாம் தொலங்கவே தொலங்காது. நீலாம் என்னத்துக்கு தான் பண்ற? நீலாம் உனக்கு அறிவில்லையா?" இந்த மாதிரி நெறைய இடங்கள்ல உங்கள வந்து மட்டம் தட்டி, மட்டம் தட்டி உங்களே வந்து நம்ப வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தெளிவான ஆட்கள். உங்க மனசுக்கு, உங்க புத்திக்கு என்ன படுதோ அத மட்டும் செஞ்சிருந்தீங்கனாக்க, இந்நேரத்துக்கு உங்கள வந்துட்டு யாரும் பழி சொல்றதுக்கு ஆளாக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தோணுன விஷயத்த நீங்க விட்டு ஒழிச்சுட்டீங்க. மத்தவங்க பேச்ச கேட்டுட்டீங்க. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க இப்போ இந்த கட்டத்துல கஷ்டத்திலயும், அவமானத்திலயும் நிக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்க புத்தியா? நீங்க அடுத்தவங்க புத்திய கேட்டது. அடுத்தவங்க உங்கள பகடைக்காயா பயன்படுத்திட்டு ஆட்டம் ஆடிட்டு போயிட்டே இருந்துட்டான். இன்னைக்கு நீங்க பகடைக்காயா ஆனது மட்டும் இல்லாம, நெறைய பேருக்கிட்ட தப்பான ஆட்களா சூழ்நிலை கைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. யார்ட்டயும் பேச முடியல. நம்முடைய உண்மை தன்மைய யார்ட்டயும் வெளிப்படுத்த முடியல. அத கேட்கறதுக்கு ஆட்களும் ரெடியா இல்ல. சோ மனுஷ மக்கள நம்ப வேண்டாம். கடவுள நம்புங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். முக்கியமா உங்க முருகன நம்புங்க. எப்பலாம் மனசு சஞ்சலப்படுதோ, எப்பலாம் நீங்க கஷ்டமா உணர்றீங்களோ, அப்பலாம் கடகடன்னு பழனிக்கு ஒரு டிக்கெட்ட போட்டுருங்க. மலை ஏறி போய், "அப்பா இதுதான் எனக்கு பிரச்சனை. சரி செஞ்சு குடுறா தண்டாயுத பாணியேன்ட்டு போய் உட்கார்ந்துருங்க." அவரு பார்த்துப்பாரு. "வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. முருகன் என்று பெயர் சொல்ல துன்பங்களும், துயரங்களும் ஓடோடி போகும். இனி வருவது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே வந்து சேரும்." இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள். இப்படி தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாம். மத்தபடி மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும். தைரியமா இருங்க. இனி யாருக்கும் அடங்கி போகாதீங்க. யாராலயும் உங்கள அடக்கவும் முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணையா நிக்குது. 3 கிரகங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி கொடுத்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்ப மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்துங்க. இனி உங்க காட்டுல பணமழை தான். இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான். உங்க வாழ்க்கைக்கும் செழிப்பான ஒரு காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத உணர்ந்துக்கோங்க. வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கட்டும். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு, நலமோடு. அன்பு சொந்தங்கள் விருச்சிக ராசிக்கு இனி விருப்பம் போல வாழ்க்கை அமையட்டும்.